ஆஷா, என்ன அந்த ரத்தம்? உன் மேல அந்த ரத்தம் என்ன? எடுத்துரு, அந்த பிளட்டை எடுத்துரு. மல்லிப்பூ மாதிரி இருந்த பெண்ணோட இதுல இந்த மாதிரி ரத்தம் நான் பார்த்தேன்னா என்னை காப்பாற்றுற நேரத்துல என் உயிரை ராதா செத்துச்சு. இந்த ரத்த கத்துற அந்த சத்தம் இன்னும் என் காதலே கேக்குது ஆஷா, கேக்குது. ராதா? ராதா யாரு? எதுவுமே இல்லாத என் வாழ்க்கையில எல்லாமே என்னோட அண்ணன் ராதா தான். என் வாழ்க்கையில வெளிச்சம் வந்தது என் ராதா வந்ததுக்கு அப்புறம் தான். காதலனது என்றதானே என் ஹிருதயத்தை தெரிஞ்சு வச்சு ராதா பத்தி எவ்வளவு சொன்னாலும் கம்மிதான். வாழ்க்கை பூரா சேர்ந்து இருக்கணும்னு கடவுள் முன்னாடியே கல்யாணம் பண்ணுங்க. நாங்க கோயில்ல இருந்து வெளில வந்த உடனே எவனோ ஒரு துப்பாவோட சுட்டிட்டா. என் ராதா என்னை விட்டு போயிட்டா. ராதா சத்தத்துக்கு முன்னாடி அப்பாவியா இருந்த நானு பரசுராமரா இப்போ இந்த மாதிரி மாயிட்டேன். அப்பத்துக்கு சத்தியத்துக்கு நிஜத்துக்கு நம்புற என்ன காசு கொடுத்தா வந்த ஒரு பொண்ணு காரணமா உங்க அண்ணன் என்ன தப்பம் பண்ண மாதிரி கேஸ் போட்டிருக்கா. அதுல இருந்து மனுஷனா இருந்த நான் அசுரனா மாறிட்டேன். ஆஷா, விஜய் என் உயிருக்கு உயிரு. நான் கவலைப்பட்டேன்னா அவன் தான் வந்து நான் கவலைப்பட்டேன் அவன் ஒத்துக்கவே மாட்டான். அவன் என்ன கேட்டாலும் கேட்காம கொடுப்பேன் நான். டே ராமு, உன் ஹிருதயம் எடுத்துக்கு சட்டனுக்கு கொடுத்துட்றான்னா சந்தோஷமா கொடுத்துருவேன். ஆஷா, சந்தோஷமா கொடுத்துருவேன். அந்த மாதிரி ஒரு நண்பை என்ன புரிஞ்சுக்காம இல்லாத ஒரு தப்பை என் மேல போட்டிருக்கா. அதுக்குதான் விஜய் மேல இருக்கிற கோபத்துல உன்னை கெடுக்கணும்னு பார்த்துருக்கேன். ஆனா என் ராதா எனக்கு ஞாபகம் வந்ததும் பொண்ணு மாதிரியே இருந்தது. உன்னை பார்த்தா யாராவது ஞாபகம் வந்து உன்னை கிடைக்கிறதுக்கு என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஆஷா, நான் ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். விஜய் கிட்ட போயிட்டு என் மனசுல இருந்த கோவம் அவன் மேலே காட்டுறேன். உன்னை மட்டும் நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். கேசவா பாஸ், ஆசாவே நீ நல்லாவே பார்த்துக்கோ. யாரில இருந்து ஒரு பிரமாதமும் வரக்கூடாது. ஓகே பாஸ், நான் போய் விஜய் சந்திக்கிறேன். डाय जाके எடு எடு. பரசுராம், விஜய் என் மேல கோவம் இருந்தா என்ன ஒண்ணும் பண்ணாம அப்பாவி இருந்த என் தங்கச்சி கூட்டிட்டு போவியா? உன் மேல இருக்கிற அன்பு எல்லாம் எடுத்துட்டு உன்னுக்கு சாக இருக்கிறது நான் இங்க வந்திருக்கேன். விஜய், நீ நண்பரா எப்பயோ எழுந்துட்ட. நான் எல்லாம் உன்னுக்காக தான் கஷ்டப்படுறதெல்லாம் மறந்தாம எனக்கு ஜெயிலுக்கு காமிச்சிருக்கல. நீ என் நண்பன் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
உன் மேல இருக்கிற கோவத்தை ஒரு அப்பாவு மேல காட்டுறவன் இல்லை இந்த பரசுராம். அதுக்கு தான் உன்கிட்டயே வந்து நீ என்ன பாக்குறதா வந்திருக்க பரசுராம். இருடி, தப்பிக்கன்னு பாக்குறியா? ஏய் ஏய் இருடி, எங்கடி போற? ஏய் ஏய் இல்ல என் கை விடு ஆஷா. உன் வாழ்க்கை கெடுத்து அவனை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. அண்ணா அவர் ஒன்றும் பாவி இல்ல, தெய்வம். ஆஷா என்ன நீ சொல்றது? ஆமா அண்ணா, என்ன கடத்திட்டு போனது இவர் இல்ல. இவரோட பேர்ல இவரு மாதிரியே நடிச்சு என்ன கடத்திட்டு போனது அந்த ஜாக்கி. அவ என்ன கிடைக்கணும்னு பார்க்கும்போது அவனை தடுத்து என்ன காப்பாத்தினது இவர் தான் அண்ணா.
இன்னைக்கு உன் தங்கச்சிக்கு ஒண்ணும் ஆகாம உன் கண்ணுக்கு முன்னாடி இப்படி நிக்கிறானா அதுக்கு காரணம் இவர்தான். ராமு, விஜய், உண்மை தெரியாம நீயும் கோர்ட்டும் எனக்கு தண்டனை கொடுத்தாங்க. அந்த கோவத்துல ஜெயில இருந்து வெளில வந்தானா உங்க தங்கச்சி பின்னாடி சுத்திருக்கேன். ஆனா இவ்வளவு பார்த்து நான் ஹிருதயத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணிருக்கேன். இதாவது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என் வாழ்க்கையில ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் மறுபடியும் என் வாழ்க்கையில் வந்திருக்கேன்னு சந்தோஷமா இருந்துச்சு. அதோட நான் தெரியாம ஒரு மாதிரி மாறிட்டேன். ராமு, உன் பத்தி உண்மை தெரிஞ்சுக்காம உன்னை கொண்டுறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். என்ன மன்னிச்சிரு. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே போகாதுரா. சுச்சுவேஷன்ஸ் நம்ம இவ்வளவு தூரம் பண்ணாலும் நம்ம 2 பேரும் எப்பவுமே நண்பனாக தான் மட்டும்தான் இருக்கும். விஜய், ராமு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஃபேமிலியா மாறணும். அப்போதான் நீ என்ன மன்னிச்ச மாதிரி. தேங்க்யூ ராமு, தேங்க்யூ வெரி மச். For more updates, like, comment, subscribe to our channel.